வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்லிக் வித் ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனோ இல்லை ஒரு வானலோ எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 2 to 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டு கலர் வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உரித்து வச்சுருக்க கார்லிக்கை நான் போட்டுக்கிறேன். அதுவுமே லைட் ஷேட் கோல்டு வர அளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் 5 காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சிக்கு எல்லாத்தையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் புளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதில் நீங்கள் எந்த ஒரு தண்ணியும் நீங்கள் கலக்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த யானம் அதிலே வச்சு திரும்ப ஒரு 3 to 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா சூடானோடனே நம்ம கடுகு அப்புறம் உளுந்து அது ரெண்டுத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க சட்னியை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு 2 to 3 வாட்டி அதை கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கார்லிக் வித் ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு தர சொல்லி கேளுங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.